ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன கணேஷ், அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்க? இந்த நாகர்கோவில் பக்கத்துல காளிகேசம்னு ஒரு ஊர் இருக்கு சார். சரி. அந்த மலை மேல காளியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த காளியம்மனோட நிழல் கீழே போற நதியில தெரியுதான் சார். என்னது, தண்ணீர சாமி தெரியுதா? ஆமா சார். பிள்ளையாரு பால் குடிச்ச கதையிட போகுது. என்ன வயசுனவே உண்மையா போய் எபிசோடா? ஆமா சார். சரி, வேற ஏதாவது? சார், பழனி கிட்ட மொட்டை சாமியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க போறவங்க கிட்ட இப்போ என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவாராம் சார். அங்க போனா உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். போதும் போதும். போன வருஷம் நாம பண்ணினமே அந்த சாமியார் லீலையை பார்த்து எல்லா சேனலும் நம்மளை திரும்பி பார்த்துச்சே, அதே மாதிரி இந்த வருஷமும் ஏதாவது புதுமையா பண்ணணும்ப்பா. சார், அப்படின்னா தோகமாரியில நிர்வாண பூஜை நடக்கிறதா சொல்றாங்களே, அதை கவர் பண்ணலாமா சார்? பண்ணலாம், ஆனால் அதை ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு எனக்கு தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிருபர் குழுக்கள் அங்கே போய் படம் பிடிக்க முடியாமல் திரும்பி இருக்காங்க. சார், யாருமே பண்ண முடியாத விஷயத்த உண்மையா பொய்யா நிகழ்ச்சிக்கு கவர் பண்ணுறதுக்கு தானே சார் நாங்கள் இருக்கோம். ஆமாம் சார். உங்கள் திறமையை நான் பாராட்டேன். தேங்க்யூ சார். ஆனால் ஒன்று, அந்த மலையில் வாழ்கிற மக்கள் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா அங்கே போகிறவங்களை உள்ளே விடுறதே இல்லை. அவங்கள மீறி போனால் உயிருக்கே ஆபத்து வரும்னு திரும்பி வந்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சார் அவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தா கூட நாங்க ஃபேஸ் பண்ண ரெடி சார். ஆமாம் சார். நாங்களும் ரெடி சார். நாங்களும் ரெடி சார். சரி சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ நான் அதை தடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ சார். அப்படின்னா ஒன்று செய்யுங்க. சொல்லுங்கள் சார். அந்த தோகை மலையை பற்றி அதிகமாக செய்திகள் சேகரித்த நம்ம பழைய எடிட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் நீங்கள் சந்திச்சு பேசணும். சரி சார். இன்னும் கூடுதலாக தகவல் நிச்சயமா சார். இது அவரோட அட்ரஸ். நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் வர்றீங்கன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்பா நாங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். ஏயா குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வாயா வீட்டுக்கு போலாம். சொல்றது கேளியா, வாயா. எங்களோட உனக்கு இந்த குடிதான் முக்கியமா போயிடுச்சாயா? அப்படி என்னதான் இருக்கு இந்த குடியில? உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரையா இருக்கா? சொன்னா கேளியா. சரி சார், சரி சரி சரி. முத்து இன்னும் ஆஃபீஸுக்கு வரல, வந்தோடனே நான் கிளம்பிடுறோம். ஓகே சார், ஓகே ஓகே. அதானே பார்த்தேன். ஆஃபீஸுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கிறது, சரக்கு அடிச்சுட்டு மட்டையாறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஓப்பன் டெரஸில் தூங்குறோன்னா ஊரா தேடினா எப்படி கிடைப்பான்? டேய் முத்து, டேய் எந்திரிடா, கணேஷ் சார் வெயிட் பண்ணுறாரு. டேய், கும்பகர்ணன் தூக்கத்தை மாடுகளை விட்டு கலைச்ச மாதிரி இவன் தூக்கத்தை யானையை விட்டு தான் கலைக்கணுமோ? இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இவனுக்கு அபிஷேகம் தான் ஒரே வழி. சுனாமியே வந்தாலும் சுண்டு வரல கூட அசைக்க மாட்டான் போல. ரோஹித், இவன் அடிக்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம். பல வருஷத்துக்கு கனவை பயம் இல்லாம நிறைவேற்றிட்டா. அதுக்கு பால் தேவையில்லை. இது ரொம்ப மரியாதை எல்லாம் இருக்கு. காலை தூக்கி கதகளி ஆடிட வேண்டியதான். ஆஹா, காலை தூக்குறதும் கண்ணை முழிக்கிறான். காத்திருந்தாவது காலை ஒடிக்காம விட மாட்டான் ஐயா. டைலாக்க மாத்தி பேசி எஸ்கேப்டா ரோஹித். டேய், டைம் ஆச்சுடா, கணேசர் வெயிட் பண்றாரு, சீக்கிரம் வா. என்னங்க என்னங்க, கொஞ்சம் இல்லைங்க. நமசிவாயம் எங்க இருக்காரு? மேலே இருக்காரு. நமச்சிவாயம் சார். வணக்கம் நமசிவாயம் சார். வாங்க, இப்படி மெதுவாக வாங்க. மேலே வாங்க, மேலே வாங்க. பார்த்து வாங்கப்பா. ஏய், நல்ல சுரண்டி. ஏய் கலர். ஏய், நல்ல சிவப்படி. ஏய், அதுக்குள்ள வெள்ளியடி. அதுக்குள்ள சேர்த்து. வணக்கம். வணக்கம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். எடுத்து சகாதவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹலோ, டீ கடையா? ஒரு 6 டீ மனுஷங்க சாப்பிட மாதிரி போட்டு கொண்டானே. சரி 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 சரி. டீயை குடிச்சிருக்கீங்க. நான் ஒரு மாத்திரை போட்டு சரிங்க சார். தலை சுத்து. போயிட்டாங்க சார். நல்லா சொன்னே. டேய், கிழட்டு ஆடுங்கெல்லாம் வேகமா ஏறுறப்போ உனக்கு என்னடா? ஏய், இதுக்கு மேல பேசினா வாயில மிதிப்பேன். போடா. வர்றா, முடியாதவனுக்கு கோவம் வர்றது. போடா, போய் சாணி தண்ணு. இடுப்பு உடைச்சிட்டானே. என்ன ஒரு பயிலையும் காணும்.
எவனோ ஒரு கேனப்பே வரான்டா. ரோஹித் ரெஸ்ட்ரா. ஏய் மச்சான், எவனோ ஒரு கேனைய ரோட்ல படுத்து கிடக்குறான், இரு கூப்பிடுறேன். பிரதர் பிரதர் ஏன் பிரதர் ரோட்ல படுத்திருக்கீங்க? வீட்டில் படுக்க இடம் இல்லையா? நோ பிரதர், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருமோன்னு படுத்துட்டேன். ஏன் பிரதர், யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல? நீங்களா பண்ணா ஹெல்ப், நானா கேட்டா பிச்சை. பிச்சை கேட்டு பழக்கம் இல்லை பிரதர். ஏய் இப்போ பிச்சை வேணுமா வேண்டாமா? நோ பிரதர், ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐ எம் ஸ்டாண்ட் மை ஒன் லெக். கூட விழுந்தாலும் குட்டிகரணம் போட்டு எந்திரிப்போம்ல. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க நான் எப்படி எந்திரிக்கிறேன்னு. வேணுண்டா. ஐயோ பிரதர் ஹெல்ப் மீ. சாரி பாஸ், எனக்கு பிச்சை எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா சாணி கூட சங்கு ஊதிரும் போல தெரியுது. அப்பா தண்ணியை போட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. ஹலோ சிஸ்டர். ஆ? அப்பா என்ன? ஐயோ ஹெல்ப் மீ சிஸ்டர். அப்பா ஐயோ கையை கொடு. ஸ்ட்ராங் லேடி. தண்ணி அடிப்பீங்களோ? சாணி பைப்பு தண்ணி அடிப்பீங்களான்னு. சண்டாளன் சாணியில தள்ளி சப்பானி ஆக்கிட்டான் ஐயா. பைப்பை கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா இப்போ வசதியா இருந்திருக்கு. எவன்டா அது கோயில் பைப்பில் வருது? ஐயோ சாணி சார். மாட்டுச்சாணியா? நான் மனுஷன் சாணியோன்னு நினைச்சேன். பாத்தீங்களா சிஸ்டர், மாட்டுக்குள்ள மரியாதை கூட மனுஷனுக்கு இல்ல. சிஸ்டர் ஒரு நிமிஷம். ஆமா இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே எப்படி? ஏய் ஜஸ்ட் மிஸ். கோ மேன் கோ மேன். அது எந்த ஸ்பீக்கர்ல இருந்து என்ன அவுட்புட் வருதுன்னே தெரியல ஐயா. டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சார் தோகமலையை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தோகமலையா? ஏன்னா தந்தி வைப்பட வர சிந்து பத்து கதை மாதிரி அது போயிட்டே இருக்குமாடா. அது சொல்லுறதுக்கு 6 மாசம் ஆகுமா? நீ என்னமோ சொல்லுங்க. ஏன்னா அந்த தோகமலை வரலாறு பத்தியும் அந்த மலைவாழ் மக்களை பத்தியும் அங்க நடக்கிற பூஜையை பத்தியும் உலகம் பூரா தெரியப்படுத்தணும்னு நான் எவ்வளவோ பாடுபட்டேன். என்னால முடியல, உன்னால முடியுமாக்கும்? அப்படி என்னதான் சார் நடக்குதுங்க? ஏன்னா தோகமலைன்னு சொல்லலாம். அந்த மலையில எத்தனை மலை இருக்கு தெரியுமா? 7 மலை இருக்கு. அந்த 7வது மலையில தான் அம்மன் கிழக்க பார்த்து உட்கார்ந்துருக்கா. வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலய அமாவாசை அன்னைக்கு சிவனோட தான் பெரியவா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி நிர்வாணமா மண்டவோட மாலையா போட்டுக்கிட்டு தீப்பழம்புக்கு நடுவுல அகோரமா வந்து திருப்பி நிக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சார் சுத்த பேத்தலா இருக்கு? அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி விடுவாமா. என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? பத்தல் சொத்துல நின்னுட்டு. சார் கோவப்படாதீங்க சார். ஏன்பா பெரியவங்கிட்ட எப்படியா பேசுறது? அவரை பேச விடுப்பா. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். அப்படி திரும்பி நிக்கிற அம்மனுக்கு அந்த ஊர்ல உள்ள கன்னி பெண்கள்லாம் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அந்த பூசாரி தலைமையில கன்னி பூஜை பண்ணணும். இந்த வீட்ல யாரு தான் என்ன மதிக்கிறா? எலியவ சொல்லு, அம்பலத்துல ஏறவா போது, சுட்டாதான் தெரியும் நெருப்பு, பட்டாதான் தெரியும் பொறுப்பு. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ. ஆமா நீங்க என்ன சொன்னாலும் நான் போக தான் போறேன். எதுக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? பேசாம உங்க வேலையை பாருங்கம்மா. ஏமா இன்னும் உங்க பஞ்சாயத்து முடியலையா? விடுமா, அக்கா என்ன சின்ன பொண்ணா? போயிட்டு வரட்டும். சரி போயிட்டு நீ வரேன். பத்திரமா போயிட்டு அக்கா. அம்மா நான் பாத்துக்கிறேன். சார் பாதையை மறிச்சு போட்டிருக்காங்க, போக முடியாது சார். இப்போ என்னன்னு பார்க்குறோண்ணா.